ஜோசப்பினுடைய அரசே நாடகத்தினுடைய அரசாகத்தான் இருக்கு. எனவே சட்டமன்றத்தில் எந்திரிச்சு பேசுகிறது அத்தனையுமே பொய்யான தகவல்களை தான் அமைச்சர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். பொய்யான தகவல்கள் தான் சொல்கிறாங்க. திரும்பி 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 குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள்? திரும்பி தீர்மானம் போடுவீங்க, திரும்பியும் வந்து கவர்னருக்கு அனுப்புவீங்க, திரும்பி வந்து என்னது அப்போ என்ன உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டும் தெரியல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு புண்ணாக்கம் இல்லை. நீங்கள் தைரியம் உள்ளவரை, நீங்கள் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவர், பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்திருக்கீங்களா? இன்றைக்கி பிஜேபி எதிர்த்தானே நீங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து நிற்கிறீங்க. நீங்கள் நல்ல தைரியமான ஆள். ஒரு முதலமைச்சர், ஒரு தெளிவான முதலமைச்சர், முடிவெடுங்க சார். ஒரு பட்ஜெட்டு டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு அடுத்த மாநிலத்துக்கு போவதே தவறு. அந்த தவறை செய்கிறாரு. அதை தட்டி கேட்க கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்காரு. பிடித்த பிண்ட மாதிரி உட்காந்துருக்காரு திரு முதலமைச்சர். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படணும் தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இன்னைக்கு வந்து நீட் ஒழிப்பு, நீட்டை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த ரெண்டு தீர்மானத்தோட முக்கியத்துவம் என்ன? இல்லை இதை வெறும் அரசியல் நடவடிக்கை அப்படின்னு தான் பார்க்கணுமா? அரசியல் தெரியாத முதல்வரின் அரசியல் நடவடிக்கை. ஏற்கனவே 1970 அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இன்விகேஷன் சாங்காக தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு வரணும்னு அன்றைக்கே அவர் 1970 ஜிஓ போட்டிருக்காரு. இன்விகேஷன் சாங்னா இருந்தது ஃபார் எனி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். இன்விகேஷன் சாங் அப்படின்னா அதான் தொடக்க பாட்டாக இருக்கணும், முதல் பாட்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து அவர் அன்னைக்கு கொண்டாந்தார். அது 2021 தமிழ்தாய் வாழ்த்தை ஸ்டேட் சாங்காக டிக்ளேர் பண்ணது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது திமுக அரசாங்கம். 2021 ஜிஓ போட்டாங்க. முதல் சாங்காக ஸ்டேட் சாங்காக டிக்ளேர் பண்ணாங்க. இது எல்லோரும் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும் அந்த சாங்கு பாடப்படும் பொழுது என்று ஒரு உத்தரவு போடப்பட்டது. ஏன்னா அந்த சாங் பாடப்படும் பொழுது அன்றைய சங்கராச்சாரியாராக இருந்தவர் எந்திரிக்காமல் இன்சல்ட் பண்ணார் இருந்ததுனால இந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்றைக்கி திரு ஜோசப் அரசாங்கம் வந்து இந்த சாங்கை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சாங்காக பாடுவோம் அப்படின்னு சொல்கிறதுல சொல்லி சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றுவதில் எந்தவித முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டுக்கு இந்த தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியாக பாடணும்னு நீங்கள் உத்தரவு போட்டிருக்கீங்களா அப்படின்றப்ப நாங்கள் அந்த மாதிரி உத்தரவு எதுவும் போடலை. கடைசியாக பாடணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக பாட வேண்டிய கடைசி வரிசையில் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, தேசிய கீதத்தோட நேஷனல் சாங், அதாவது வந்தே மாதரம் என்ற நேஷனல் சாங்கு தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பாக பாட வேண்டும் என்பதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒழிய இந்த புரோட்டோக்கால் வரிசையில் அதை கொண்டாடணும் அப்படின்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய உத்தரவல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து பயந்து நடுங்கக்கூடிய இந்த ஜோசப் அரசு இன்றைக்கு அதை செயல்படுத்த வழி இல்லாமல் கவர்னரிடம் சரணடைந்தது. முதல்ல ஆரம்பத்திலே சரணடைஞ்சு, அதுக்கப்புறம் வீராவேசமாக பேசினார்கள் பட்டிமன்ற அமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும். நாங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்திற்கு முதலிடம் கொடுப்போம்லாம் பேசுனாங்க. திரும்பி சட்டமன்றத்திலையும் அந்த முறை மீறப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதை செய்தவர்கள், சட்டமன்றத்தில் செய்தவர்கள் திரு ஜோசப்புடைய அரசாங்கம். கவர்னர் அதை வந்து வெற்றியாக கருதினார்.
தனக்கு கிடைத்த வெற்றியாக கருதினார். போய் ட்வீட் எல்லாம் போட்டார். இப்போ அவருக்கு வெற்றினா தமிழகத்துக்கு தோல்வி தானே அது. மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே போய் அவர் இயற்றிய சாங்க அங்கேயே 3ஆம் இடத்திற்கு தள்ளினால் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும்? அப்போ ஏற்கனவே இருந்த ஜிஓவை பின்பற்றக்கூட வழி இல்லாத, ஏற்கனவே வந்து இன்வெகேஷன் சாங்னா முதல்ல பாடப்பட வேண்டிய சாங்னு அர்த்தம். ஓகே. இது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஏற்கனவே இதுக்கு ஜிஓ போட்டிருக்காரு. அடுத்து வந்து 2021 இது வந்து ஸ்டேட் சாங்காக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறது. எனவே வந்து இதுக்கு தனியாக ஒரு தீர்மானம் தேவையில்லாத ஒன்று. இது தேவையில்லாத ஆணி. தேவையில்லாத ஆணியை வந்து உருவாக்கி நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணியிருக்காங்களே ஒழிய புரோட்டோக்கால் என்ன அப்படின்னா, நேஷனல் சாங்கு தேசிய கீதம் பாட வேண்டியது அரைவல் ஆஃப் பிரசிடெண்ட் அண்டு கவர்னர் அண்டு டிபார்ச்சர் ஆஃப் பிரசிடெண்ட் அண்ட் கவர்னர். அரைவல்னால் என்னது? ஒரு ஃபங்க்ஷனுக்கு சட்டமன்றத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து இறங்கின உடனே அரைவல்னு பேர். ஓகே. இறங்கின உடனே அவருக்கு பேண்டு வாத்தியத்தோட சல்யூட் பண்ணி தேசிய கீதம் பாடி வரவேற்பாங்க. இப்போ நீங்கள் தேசிய கீதம் பாடுங்க, நேஷனல் சாங்கையும் பாடுங்க, வந்தே மாதத்தையும் பாடுங்க, இறங்கின உடனே நிற்க வச்சு பாடுங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதும் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிஸ்டிங்ஷன். ஓகே. தெர் இஸ் எ டிஸ்டிங்ஷன். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதும் இது ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூலு 1970 போட்டது ஸ்டேட் சாங்கு தான் முதலில் பாடப்பட வேண்டும். இது வந்து ஆஸ் பர் த ரெக்கார்டு, ஆஸ் பர் த கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால். இதை நீங்கள் வந்து திரும்பி பண்ணுறதுக்கு ஒரு தீர்மானம் தேவைன்றது வந்து இது வந்து தேவையில்லாத ஆணி. இருக்கிற இதை உறுதியாக ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தைரியம் இல்லாத அரசு இப்போ புதுசாக தீர்மானம் போட்டு நாடகம் போடுறாங்க. ஜோசப்பினுடைய அரசே நாடகத்தினுடைய அரசாகத்தான் இருக்குது. ஓகே. எனவே சட்டமன்றத்தில் எந்திரிச்சு பேசுகிறது அத்தனையுமே பொய்யான தகவல்களை தான் அமைச்சர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். பொய்யான தகவல்கள் தான் சொல்கிறாங்க. அப்போ இவரிடமிருந்து வேறு என்ன நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஆனால் ஜிஓவோட இப்போ சட்டமன்றத்திலே எல்லாம் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றும் போது அதுக்கு கூடுதலான வலிமை கிடைக்கும். தட் இஸ் ரிடண்டன்ட்டுங்க. ஓகே. ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவது பாட சொல்லலைன்னு சொல்லி ஹைகோர்ட்லேயே டிக்ளேர் பண்ணிட்டாங்களே. ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? யூ ஹேவ் எவரி ரைட் டு டூ இட்னு அர்த்தம். ஓகே. அப்புறம் அதை பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தீர்மானம் ஒன்று தேவையா என்ன? இது சட்டத்தை நேரத்தை வேஸ்ட் பண்ணுற வேலை அது. ஓகே. இன்னைக்கு நீட் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. நீட் ரத்து பண்ணணும்னு ஏற்கனவே எடப்பாடி அரசில் நிறைவேற்றின தீர்மானமும் இருக்கட்டும், ஸ்டாலின் கவர்மெண்ட் நிறைவேற்றின தீர்மானத்தையும் ஒன்றிய அரசு ரத்து பண்ணியிருக்கு, கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒப்புதல் கொடுக்கல. இப்போ இந்த இதுக்கு மட்டும் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்க முடியும்? இல்லை இது ஒரு ஒரு நல்ல நடவடிக்கையாக தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதாவதுங்க, நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியை பேஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்பியாச்சு. அந்த தீர்மானத்தை கிடப்பில் போட்டார். அதை திரும்பி வாங்கி அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி அந்த தீர்மானத்தை வாங்கி திரும்பியும் நிறைவேற்றி அனுப்பியாச்சு. நவ் இட் இஸ் வித் த பிரசிடெண்ட் டு அப்ரூவ். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ பிரசிடெண்ட் அப்ரூவல் கிடைக்காம இங்கே நிற்கிது அப்படின்னா வந்து ஒன்று நம்ம சட்டப்படி இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து வேறு வழியை மக்கள் போராட்டம் மாதிரி ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏகே ராஜன் கமிட்டியே வந்து ஒரு தீர்வை கொடுத்துருக்கு. ஓகே. ஏகே ராஜன் கமிட்டியினுடைய தீர்வுப்படி ஃபஸ்ட்டு சஜஷன் வந்து திமுக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா ரெண்டாவது சஜஷன் என்ன அப்படின்னா, ஏகே ராஜன் கமிட்டி நம்ம ஏகே ராஜன் கமிட்டி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் ஸ்டேட் லிஸ்ட்லேயும் என்ட்ரி 44 அதன்படி நம்ம வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் இருக்கும் பொழுது எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்த பின்பு கூட ஒட்டுமொத்த அதிகாரமும், அதாவது பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதிலிருந்து பல்கலைக்கழகங்களை முடித்து வைப்பதற்கான ஒட்டுமொத்த அதிகாரமும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஓகே. இதில் டெக்னிக்கல் அதாவது வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கல் எஜுகேஷன்,
இதுக்கு வந்து இவங்க தனியாக வந்து ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஐசிடின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்புறம் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்எம்சி இவங்க வந்து ஏற்கனவே இருந்த இதை வந்து மாற்றி பேரை மாற்றி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வச்சாங்க. அவர்களுக்கு வந்து இதுக்கான அதிகாரத்தை வரம்பை எடுத்துக்கொள்வதில் வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஃபண்டு பண்ணப்பட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதில் அட்மிஷன்லேருந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற வரைக்கும் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இதில் எங்கே வந்து இந்த ஆர்டிக்கிளை இன்வோக் பண்ணி திமுக அரசாங்கம் அந்த அடுத்த ஸ்டெப்பு போயிருக்க வேண்டியது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தீர்மானம் போட்டாங்க, பிரசிடெண்ட் அப்ரூவல் கேட்குறாங்க, அது வரைக்கும் போய் அங்கே ஸ்டக்காகி நிற்கிது. அந்த ஸ்டெப்பு சரியாக வரலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏகே ராஜன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் படி நீட்டு வந்து தேவையில்லை, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் +2 எக்ஸாமினேஷன் படி நாங்கள் வந்து அட்மிஷன் போடுவோம்னு ஒரு முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய நேரத்துலலாம் திமுக அரசு கவர்மெண்ட் மாறிச்சு. இப்போ அந்த ஸ்டேஜ் எடுக்க வேண்டியதுன்னா அவங்க ஆல்ரெடி ஏன் திருப்பி போய் தீர்மானத்தை போட்டு உட்காந்துருக்கீங்க? ஏன் திருப்பி போட்டு தீர்மானத்தை உட்காந்துருக்கீங்க? நீங்கள் படிங்க, இல்லைன்னா ஏகே ராஜனை கூப்பிட்டு கேளுங்க என்னென்னு. இது எல்லா கோட்டையும் அழி மறுபடி போடுற திருப்பி குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்களா நீங்கள்? திரும்பி தீர்மானம் போடுவீங்க, திரும்பியும் வந்து கவர்னருக்கு அனுப்புவீங்க, திரும்பி வந்து என்னது? அப்போ என்ன உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டும் தெரியல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஒரு புண்ணாக்கும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஏகே ராஜன் ஏகே ராஜனை கூப்பிடுங்க, சார் இப்போ என்ன சார் பண்ணலான்னு கேளுங்க. ஏற்கனவே உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் சொன்ன படி திமுக அரசு நடவடிக்கை எடுத்தது, அந்த ஸ்டெப்பு போய் ஸ்டக்காகி நிற்கிது, பிரசிடெண்ட்டை நிற்கிது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நாங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் படித்து பாருங்கள், அந்த ரிப்போர்ட் இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ரெண்டுமே புரியலையா, ஜஸ்டிஸ் ஏகே ராஜனை கூப்பிட்டு வச்சு கேளுங்க. அதுவும் புரியலைன்னா ஒரு கலாசிரியரை கூப்பிட்டு இதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி சினிமாவில் எப்படி சொன்னால் புரியுமோ அது மாதிரி சொல்லுங்கள். அப்படியாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் நாங்கள் வந்து ஏகே ராஜன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் படி நாங்கள் வந்து இனிமேல் நீட் இல்லாமல் அட்மிஷன் போட முடியும் அப்படின்னு ஏகே ராஜன் கமிட்டி கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டெப்பை எடுக்கிறதுக்கு தைரியமும் திறமையும் திரு ஜோசப் ஆர்எஸ்க்கு இருக்கா? இருந்துச்சுன்னா செய்ய சொல்லுங்க. ஓகே, அப்போ இந்த 2 தீர்மானமும் இன்னைக்கு நிறைவேற்றினதுங்கிறது ஒரு பாவலா காட்டுறதுக்காக மட்டும் திரும்பி குண்டு சட்டிகளே குதிரை ஓடிட்டே வந்து மக்களை ஏமாத்துறது, மாணவர்களை போராடக்கூடிய மாணவர்களை ஏமாத்துற வேலை இது. ஓகே, இது வந்து கண் துடைப்பு. ஏன்னா உனக்கு ஆட்சி நடத்த தெரிஞ்சால் தானே அடுத்த லெவலில் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியும். இத்தனை ஆலோசனைகளை வச்சு என்ன பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ எஃபிஷியண்டான இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து அதே எஃபிஷியண்டான ஆஃபீஸர்ஸ் தான் இப்போ இவங்களுக்கும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட கைடன்ஸில் தானே இவங்க அந்த எஃபிஷியண்டான ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம முதல்ல வந்து இப்போ நார்மல் ரூட்டில் போவோம்னு சொல்லி திமுக கவர்மெண்ட்டை வந்து அங்கே கொண்டு போய் விட்டாங்க. என்னுடைய அட்வைஸை கேட்டிருந்தாங்கன்னா நான் நார்மல் ரூட்டே வேணாம் கட் பண்ணு, ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கொண்டு செகண்ட் ரூட்டை தூக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் திமுக ஸ்டாலின் அவர்கிட்ட. அதை அவர் செஞ்சுருந்தாருன்னா நேரம் நீட்டு போயிருக்கோம். அதை அவர் வந்து நார்மல் ரூட்டில் போவோம் ஃபஸ்ட்டு, அதில் வந்து ஒத்து வருதான்னு பார்ப்போம்னு நினச்சாரு. அது எப்படி ஒத்து வரும்? மோடிட்டு போய் ஒத்து வருமா? அது நீங்கள் ஃபைட் பண்ண வேண்டியதானே இறங்கி. நீங்கள் தைரியம் உள்ளவர், நீங்கள் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவர், பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்திருக்கீங்கள. இன்றைக்கி பிஜேபி எதிர்த்தானே நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்து நிற்கிறீங்க. நீங்கள் நல்ல தைரியமான ஆள், ஒரு முதலமைச்சர், ஒரு தெளிவான முதலமைச்சர். முடிவெடுங்க சார், முடிவெடுங்க. விஜய்கிட்ட அந்த அளவு தைரியம் இருக்கா? பிஜேபி எதிர்க்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் விஜய்கிட்ட பார்த்துருக்கீங்களா? எடுத்து காமிங்க. கொள்கை எதிரின்னு எதிர்க்கிறேன்னு எடுத்து காமிங்க. ஓகே, மக்கள் திரும்பி உங்களுக்கு போட்டு போகிறாங்க. அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? இந்த வருஷம் நீட்டில் அட்மிஷன் கிடையாது. நான் வந்து ஆஸ் பர் ஏகே ராஜன், ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கைப்படி நான் நீட்டு இல்லை, நான் வந்து +2 மார்க் படி போகிறேன். சொல்லுங்கள்,
இல்லை நீங்கள் வந்து 50% ஸ்டேட் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், 50% வந்து +2 மார்க்கு, 9th 10th 11th 12th மார்க்கை வந்து ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணி ஒரு 50% கிரேடு அதுக்கு வெயிட்டேஜ் கொடுங்க. 50% வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு என்ட்ரன்ஸ் கொடுங்க. அப்படியாவது போங்க. ஏதாவது ஒரு வழி ரூட் எடுங்க. ஓகே, ரூட் எடுத்து உள்ளே போங்க. அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணுவோம். இந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? இதை செய்வதற்கு தைரியம் இருக்கா? விஸ்டம் இருக்கா? விவேகம் இருக்கா? வீரம் இருக்கா? சொல்லுங்கள் மிஸ்டர் ஜோசப் விஜய். இதை செய்ய முடியாமல் சும்மா திரும்பி குண்டு சைட்டில் குதிரை ஓட்டிக்கிட்டு நான் தீர்மானம் போடுறேன்னா அது என்னது? மக்களை ஏமாத்துற வேலையாது. ஓகே சார், இப்போ நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து பட்ஜெட் தாக்கல் கொண்டு வரும்போதே ஜெபமாலையோட வந்தது ஒரு சர்ச்சையாச்சு. இன்னைக்கு இந்த நிலையில் அவர் நேற்று அசம்பிளியில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததை விட என் மதம் எனக்கு நிறைய பக்குவத்தை அன்பை போதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. மத ரீதியாகவும் ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாரு. அவரோட பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, சாத்தான் வேதம் ஓதுவதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் வந்து மரிய வில்சன் எப்படிப்பட்டவர் என்பதை வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம அவங்க சொந்த அண்ணன் மேலே எப்படிப்பட்ட தாக்குதலை அவர் நடத்தியிருக்கிறார், சொத்து தகராறின் காரணமாக நடத்தியிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்துருக்கோம். இதையெல்லாம் தாண்டி மக்கள் நம்பிக்கையோடு வாக்களிச்சிருக்காங்க விஜய் என்ற ஒரு பிம்பத்திற்காக. அப்புறம் அமித்ஷாவும் அதுக்கு இவிஎம் மூலமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் வந்து ஒரு நம்பரை கூட வாசிக்க முடியாதா? என்ன தமிழில் வாசிக்க முடியாதா? சொல்லுங்கள். 7,5012 என்ன சார் இது? இது கூட தெரியலன்னா ஹவு கேன் யூ கால் இட் அஸ் ஒரு ஆர்டினரி ஒரு லேர்னடு பர்சன்? ஒரு ஆர்டினரி லேர்னடு பர்சன் எப்படி வந்து நம்பரை கூட வாசிக்க தெரியாது அப்படின்னா எப்படி சொல்கிறது? தமிழ் கூட தட்டு தரு மாதிரி பேசலாம். நீ என்ன பெரிய பிரிட்டிஷ் இளவரசரா? நீ பிரிட்டிஷ்லேயே படித்து வந்தவரா? தமிழே தெரியாதா? தமிழே வாசிக்க தெரியாதா? என்ன பிரிட்டிஷ் இளவரசரா நீங்கள்? தமிழ்நாட்டில் தானே படிச்சிங்க, தமிழ்நாட்டில் தானே பிறந்தீங்க, கற்றுக்க வேண்டியதானே? ஐயா, நான் தப்பாக தடுமாறி பேசிட்டேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஹியூமிலிட்டி. நான் அப்படி தான் இருப்பேன், நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் கிறிஸ்டியானிட்டியில் வந்தேன் அப்படின்னா நீ வந்து மதத்தை அவமானப்படுத்துகிற, உனக்கு போதித்த கிறிஸ்துவத்தை அவமானப்படுத்துகிற, அன்பையும் அறநெறியையும் போதித்த கிறிஸ்துவத்தை அவமானப்படுத்துகிற, நீ வந்து மதத்தை அவமானப்படுத்துகிற. மத அடையாளத்தை வைத்து கொண்டு ஒரு அரசை நடத்தக்கூடியவர் ஒரு மத அடையாளத்தோடு நடத்தினால் எப்படி வந்து உன்னை வந்து ஒரு நியாயமான ஆள்னு பார்க்க முடியும்? அரசு என்பது அனைவருக்குமான அரசு. இதில் என்ன மத அடையாளம்? அப்போ நீ மட்டும்தான் கிறிஸ்டியனா? அப்போ கிறிஸ்டியனாக இருக்கவங்க யாருக்குமே தமிழ் பேச தெரியாதா? நீனே பெரிய பிரிட்டிஷ் இளவரசரா? நீ என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு அதிகாரம், ஒரு ஆணவத்தோடு வந்து ஒரு சட்டமன்றத்தில் ஒரு கரெக்ஷன் சொன்னால் நான் அப்படி தான் பேசுவேன், உங்களுக்காகலாம் நான் மாற்றிக்க முடியாது அப்படின்னு நீ பெரிய பிரிட்டிஷ் இளவரசரா? நீ சர்வாதிகாரம் படைத்த சர்வலோகம் படைத்த ஜெயலலிதா அவர்களே இந்த மாதிரி பேசுனது கிடையாது. அப்போ எந்த அளவிற்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து செய்வதையும் தவறு செய்துவிட்டு தமிழை கொலை செய்துவிட்டு, தமிழை மட்டுமல்ல என்னையுமே ஒழுங்காக படிக்க தெரியாமல் படித்து கேவலப்படுத்தி விட்டு, ஜோசப் அரசிற்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி விட்டு திமிரா பேசுகிற அப்படின்னா எந்த அளவிற்கு இவர்கள் வந்து அதிகாரத்தில், ஆணவத்தில், அகங்காரத்தில் ஆடுகிறார்கள் என்பது மட்டும் நல்லா தெரியும். இல்லை, எதிரில் பேசின திமுக உறுப்பினர் வந்து ரொம்ப பணிவாக தான் ரெக்வஸ்ட் பண்ணார், கொஞ்சம் நல்லா வாசிங்க, தமிழ் எப்படி பேசுகிறத கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கு இவர் உண்மையிலே நியாயமாக நான் என் தமிழை திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது சரியாக, அது ஹியூமிலிட்டிங்க வருங்க. அது வந்து இப்படி வந்து அடிக்கிற காற்றுல புயலில் போய் கோபுரத்தில் உட்காந்த காகிதங்களுக்கு அந்த 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 தாழ்வு என்ன வருமா? பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. ஓகே,
இந்த பண்புகளை தெரியாமல் ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இவரெல்லாம் நிதி அமைச்சர்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலே தமிழகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலையில் தமிழகத்தை ஆளாக்கி விட்டார்களே இந்த வாக்காளர்கள் என்று நினைக்கும் பொழுது தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. சார், இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாலும் இருந்தாலும் சரி, மதத்தை வந்து கவர்மெண்ட்ல இருந்து தள்ளி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் அந்த பார்டரை வந்து மிஸ் பண்ணுறாங்களா? வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வைக்கிறாரு, இவர் ஜபமாலையோட வராரு, இஷ்டத்துக்கு பண்ணி இந்த பிஜேபிக்கு தேவையான விஷயங்களா இவங்க தூண்டி விடுறாங்களா, ட்ரிகர் பண்ணுறாங்களா? அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லை, அது வந்து பிஜேபிக்கே அகெயின்ஸ்டாக இருக்கிறது மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக் அடையாள குறியீடுகள். அதாவது இவங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு பட்ஜெட்டு டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு அடுத்த மாநிலத்துக்கு போவதே தவறு. அந்த தவறை செய்கிறாரு. அதை தட்டி கேட்க கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்காரு. பிடித்த பிண்ட மாதிரி உட்காந்துருக்காரு திரு முதலமைச்சர். இது மரிய வில்சன் வந்து திமிரா ஆணவத்தோட நான் அப்படி தான் பேசுவேன், உன்னால் முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு. அப்போ இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அப்போ இவர்களெல்லாம் அடக்கக்கூடிய சக்தி இல்லாத, இவர்களிடம் அடிபணிந்து போகக்கூடிய ஒரு அடிமையாக திரு ஜோசப் மாறிவிட்டாரோ என்று தான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் மரிய வில்சன் மிகப்பெரிய ஒரு தனியார் கல்வி சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். பணம், அந்த பணம் வந்து திரு ஜோசப் விஜயை ஊமையாக மாற்றிவிட்டது. இன்னொரு அமைச்சர் வந்து தன்னை புகழ் பாடக்கூடிய ஒரு அமைச்சராக, ஒரு விவசாயத்துறை அமைச்சர், அதுவும் தப்பாக படித்து அந்த விவசாயத்துறை பட்ஜெட்டை கேட்குறதுக்கே நம்மளுக்கு வந்து மனசு வரல, உப்பலை. ஏன்னா படிக்கிற விஷயம் அப்படி. அப்போ என்னத்தை சொல்கிறது? இப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் ஏற்கனவே தனக்கு இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் பல்வேறு மினிஸ்ட்ரிக்கு பிரித்து கொடுத்து விட்டார் என்று ஒரு ஜிஓ வந்திருக்குன்னு சொல்லி ஒரு வதந்தி உலவுது. இது எந்தளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. இதை வந்து திரு முதல்வர் அலுவலகம் தான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும். இப்போ முதல்வருக்கு வேலையே இல்லையா? எல்லா பொறுப்பையும் பல்வேறு அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாரா? இப்போ முதல்வர் என்ன வேலை?